பிளெஸ்ஸிங்ஸான வாழ்க்கை வாழறதுக்கு பைபிள் ஒரு சூப்பரான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகின்றது. கூடவே எச்சரிப்பையும் எச்சரிக்கின்றது. இத மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வீட்டின் உணவுகள், நீங்க கையிட்டு செய்கின்ற காரியங்கள் ஏற்ற நேரத்துல உங்களுக்கு முன்மாறி, பின்மாறி மழைய ஆசீர்வாதத்த வருஷிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள விசாரிப்பார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும், நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம இருதயம் வஞ்சிக்கப்பட்டு அதர் காட்ஸ சேவிக்கும்படிக்கு அங்க போய் நான் அந்த சாமிய கும்பிடுறேன், இந்த சாமிய கும்பிடுறேன், இவரு ரொம்பவே சக்தி வாய்ந்தவரு சொல்லிட்டு வேற தேவர்களை வணங்குகின்ற பொழுது கர்த்தர் அத வழுவி போகின்ற இருதயம் உள்ளதாய் நமக்கு கொடுக்கின்றார், சொல்லுகின்றார். அப்போ வஞ்சிக்கப்படாத இருதயம் மற்ற தெய்வங்களை சேவிக்காத ஒரு நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படி மட்டும் நம்ம இருந்தோம்னா தேவன் நம்மளை விசாரிக்கின்றார், நம்ம தேசத்தை விசாரிக்கின்றார். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீ இவ்வளோ நாள் விதை விதைச்ச, அடிமையா இருந்த எகிப்துல நீ ரொம்பவே கஷ்டப்பட்ட, விதை விதைச்ச. ஆனா நீங்க சுதந்திரிக்க போகிற தேசம், அது மழைகளை பெற்று விளைச்சல்களை கொடுக்கின்ற தேசம். மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தா, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். பாருங்க, விசாரிக்கிறாராம். இது என்ன மாதிரி இருக்கு, இதுல எப்படி பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், இது என்ன ஹார்ட் ஒர்க் நடக்குது, இங்க என்ன அழுகை நடக்குது, என்ன வேதனை, எல்லாத்தையும் விசாரிக்கின்றார். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அப்பனா இந்த வருஷம் துவக்கம், இந்த வருஷம் முடிவு, இன்னும் ஒரு 15 டேஸ் தான் இருக்குது இந்த வருஷம் முடியறதற்கு. ஒரு சில நாட்களே, ஒரு சில வாரங்களே, அதன் பிறகு வேற ஒரு புதிய வருஷம். இங்க கர்த்தர் வருஷம் முழுவதிலேயும் அவருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்குமா. அதனால 13வது வசனம் பாருங்க, இதை நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள். நீங்க உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படிக்கு நான் என்று உங்களுக்கு கற்பிக்கின்ற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்பணிந்திருந்தால் உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறி பின்மாறியும் பெய்ய பண்ணி. ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வரணும்னா எச்சரிக்கையும் கொடுத்துட்டு என்ன செய்யணும்ன்ற ஒரு கீழ்ப்படிய வேண்டும் என்ற கட்டளைகளையும் இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கின்றது. தேசத்தின் மேல கர்த்தர் கண்கள் இருந்தா சூப்பரா நாம் காப்பாற்றப்படுவோம். கடந்த நாட்களிலே ஒரு புயல் வந்தது. அந்த புயலின் நிமித்தம் பயங்கரமான தீங்கு வரும் என்று சொல்லி செய்திகளிலே திரும்ப திரும்ப அறிவிப்பு வந்து கொண்டே இருந்தது. செய்தியை பார்க்க அநேகர் ஜெபித்தார்கள். நானும் ஜெபித்து கொண்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீங்குகள், கரண்ட் போயிடுச்சு, அதிக விதமான மழை பெய்து கொண்டே இருக்கிறது, நாள் பூரா மழை பெய்து கொண்டிருக்கிறது. அநேக சென்னை பகுதிகளிலே தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. குடிக்க தண்ணி இல்லாத ஒரு நிலவரங்கள். இன்னும் தீங்கு வரும், இன்னும் பயங்கரமான ஒரு காற்று 10 மணி நேரத்துல வரும், 8 மணி நேரத்துல வரும் என்று நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. அப்படியே இரவு ஜெபித்து விட்டு படுத்து விட்டேன். காலையில எழுந்து பார்த்தா எதுவுமே இல்லை. வெயில் வந்து அந்த சூழ்நிலையே மாறி இருந்தது. அப்போ எங்க போச்சு இந்த புயல்? ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. கர்த்தர் விசாரிக்கின்ற ஒரு இடமாக நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய சென்னை பட்டணம் காணப்படுகிறது. இன்னும் அந்த புயல் அதிகமாக வந்திருந்தால் உயிர் சேதங்கள் அதிகமாகி இருந்திருக்கும். பயங்கரங்கள், அதிக நாட்களுக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். இப்பொழுது நிறைய கஷ்டங்கள் காணப்படுகின்றது. ஆனா இந்த இருதயம் நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் எந்த வகையிலையாவது கர்த்தர் உங்களை விசாரிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு முழு இருதயத்தோட அன்பு கூறுங்க, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்க. கண்டிப்பா ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்துல உங்களுக்கு உங்க கையிட்டு செய்யும் காரியங்களிலே கர்த்தர் முன்மாறி பின்மாறியை பெய்ய பண்ணுவார். God bless you.